Hi friends, welcome to RKR SAMAIYAL not 7. Today RKR SAMAIYAL not 7ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான மட்டன் பிரியாணி நம்ம எப்படி வீட்டில் சூப்பராக செய்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி RKR SAMAIYAL not 7க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி நான் இந்த பிரியாணி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். நார்மலாக நம்ம தினம் எந்த அரிசி யூஸ் பண்ணி ரைஸ் வைப்போமோ அந்த அரிசி தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் பிரியாணி அரிசி எல்லாம் சேர்த்துல. அதே மாதிரி குழையாமல், கொஞ்சம் கூட குழையாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. மட்டன்லேருந்து ரைஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி நம்ம வீட்டில் செய்யணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 ml ஆயில் விட்டு, ஆயில் பாதி அளவு நல்லா காஞ்ச பிறகு நாம் பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு அதெல்லாம் சேர்த்து நாம் ஒரு வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு போடுற வாசனை பொருட்களை எல்லாம் சேர்த்திட்டு அது ஒரு வதக்கி விட்டுருங்க. அடுத்தது ஒரு 3/4 கப், இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவு நாம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்திட்டுருக்கிறேன். ஓகே, 2 பச்சை மிளகாய் அது லைட்டாக கீறி விட்டு நான் உள்ளே சேர்த்திருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்குங்க. 1 by 1 நம்ம சேர்த்திட்டே வரலாம். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்திடலாம். அப்புறம் புதினா இலைகள் ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்திக்குங்க. புதினாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அதை நல்லா மின்ட்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப மின்ட்டாக சாப் பண்ண தக்காளியை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழையிற மாதிரி வேக விடுங்க. அதுக்கு தேவையான சால்ட் மேலே தூவி விட்டுக்குங்க. மேலே சால்ட் தூவி விடும்போது நல்லா குக் ஆயிரும். ஓகே, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டன் உள்ளே சேர்த்திடலாம். ஓகே, மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களோடு நம்ம சேர்த்தியாச்சு. மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மேலே தூவி விட்டுக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துறதுனால நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். ஓகே, அதில் நல்லா வதக்கி விடுங்க. அது ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு கறி மசால் பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்திடலாம். அடுத்தது பிரியாணி பவுடர் அது ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது தயிர் அது ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக லெமன். ஓகே, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நான் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். டம்ளரில் அளக்கும் போது நம்மளுக்கு ஒரு 2 டம்ளர் வருது. 1/2 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி அளக்கிற டம்ளரில் 2 கிளாஸ் அரிசி, அதே 4 கிளாஸ் தண்ணி, அதுக்கு ரேஷியோ. ஓகே, இது வந்து இப்போ வந்து நாம் வந்து மட்டன் வேக வச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து நாம் 4 கிளாஸ் வாட்டரில் 2 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகே, 3 விசில் விட்டாச்சு. அடுத்தது வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிடலாம். உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். ஓகே, அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் நம்ம தண்ணி விட்டுக்கலாம், புழுங்கல் அரிசிக்கு. ஓகே, இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் அந்த கலர் வந்தால் தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. லைட்டாக நான் சேர்த்திருக்கிறேன். ஓகே, இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு மேலே தூவி விடுங்க. காரம் பத்தலைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாம் அரிசியை ஆட் பண்ணிடலாம். மட்டன் வேக வைக்கும் போது ஒரு 3 விசில் விட்டுட்டோம். இப்போ வந்து ரைஸ் வைக்கிறதுக்காக ஒரு 3 விசில் விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ எந்த மாதிரி விசில் விடுவீங்களோ 2 விசில் விடுவாங்க, ஒருத்தர் 1 விசில் விடுவாங்க, ஒருத்தர் 3 விசில் விடுவாங்க. நான் 3 விசில் விடுவேன். உங்கள் ரைஸ்க்கு எந்த மாதிரி நீங்கள் விசில் விடணுமோ விட்டுக்குங்க. ஆனால் விசில் நாம் மூடி போடுறதுக்கு முன்னாடி, குக்கரோட மூடி போடுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த ஓப்பன் பண்ணி நம்ம வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா ஒரே மாதிரி இறங்கி சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பாதி அளவு வெந்த பிறகு தான் நான் வந்து குக்கர் மூடியை சேர்த்துறேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டேங்க. 5 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் மட்டும் விட்டுட்டேன். பாதி ரைஸ் இதுலேயே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேல் தான் நான் குக்கர் மூடி போட போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிரியாணி கிடைக்கும் ஈவனாக. இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரு ஈவனாக மசாலா பொருட்கள்லாம் சமமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி பாதி அளவு வேக விட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாதி அளவு நாம் ரைஸ் அதுலேயே வெந்துருச்சு. அதனால் வந்து நீங்கள் 3 விசில் விடுறீங்களா இருந்தால் நீங்கள் 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா பொருட்களெல்லாம் பரவி சூப்பராக குக் ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி. இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் வெந்திருக்குதுன்னு. எல்லா இடத்துலையும் ஒரே அளவு மசாலா பொருட்கள் பரவி சூப்பராக வெந்திருக்குது. இவ்வளோதாங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்கிறது ரொம்ப சிம்பிள், அதுவும் பர்ஃபெக்டாக ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் நாட் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.